இந்த மழை நாள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கலைஞர்கள் நான் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். ரொம்ப கலைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாடகம் மழையால போயிட்டு ஊர்ல கஷ்டப்படுறதெல்லாம் அதிகமா இருக்கு. ஆனா அப்படியே சொல்லிற முடியாது. நெறைய ஊர்கள்ல அ மனசுக்கு நிறைவா, அதாவது பரவால்ல இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்களே அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நெறைய ஊர்கள்ல பண்றாங்க. ஒரு சில ஊர்ல ரூ. 1 கூட குடுத்து அனுப்பாம அனுப்பிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் நம்ம பேசி அத வாங்கி குடுக்கறதா இருக்கு. என்னதான் அதுக்கப்புறமா குடுத்தாலும், அவங்க உங்க ஊருக்கு தேடி வந்த பிறகு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இயற்கையின் சீற்றத்தினால நாடகம் நடத்த முடியலன்னா, ஒரு கலைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை குடுத்து அவங்களுக்கு வயிறார குடுத்து அனுப்புறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அத வந்து சில ஊர்ல தவற விட்டுட்டு, அதுக்கப்புறமா குடுக்கறது அது அந்த ஊரு எப்போ போனாலும் அந்த கலைஞர்களுக்கு அந்த மனசுல இருந்துட்டே இருக்கும். அந்த காயமும், வலியும். மழை பெஞ்சாலே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆ எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 30 டீம் படிக்கிறோம். 30 டீம் ஊருக்கு போகுதுன்னா, மழை பெஞ்சா ஒரு 5 டீம், 6 டீம் தான் ஆடப்போது. மத்த டீம் நிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த எல்லா ஊருக்கும் நான் பேசி, "ஐயா குடுங்க" அப்படின்னு சொல்லி நான் பேசியும் வாங்கி குடுக்க முடியாது. ஏன்னா, எல்லாருமே நம்ம சொல்றத எடுத்துக்குவாங்களான்னா, அது சொல்ல முடியாது. இப்ப ஒருத்தர் என்கிட்ட பேசி நான் எல்லா விளக்கமும் "அண்ணா வேன்ல வராங்கண்ணா, இவ்ளோ வேன் வாடகை ஆகுது. இவ்ளோ கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இவ்ளோ பார்த்து குடுத்து அனுப்புங்க. பாதி காசு கேட்கறாங்க. பார்த்து குடுத்து அனுப்புங்க." நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்ற கஷ்டத்த பார்த்து ஃபோன்ல பேசுற ஒருத்தர் வந்து, "சரிங்கம்மா குடுத்து அனுப்புறேன்" அப்படின்னுவாரு. உடனே அந்த ஊர்ல, "அது எப்படி நீ சொல்ற? குடு நான் பேசுறேன்னு" அவரு வாங்கி ஃபோன்ல அவரு ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாரு. ஆக மொத்தத்துல பேசினே இருப்போமே தவிர, மத்த எந்த கம்பெனிக்கும், மத்த ஊருக்கும் பேச முடியாது. அதனால தான் வரக்கூடிய கலைஞர்கள், நீங்க என்ன நம்பி புக் பண்றீங்க, நானும் உங்கள நம்பி டீம் அனுப்பிடுறேன். அங்க வந்த பிறகு மொத்தமா பேச போறது வந்து பாத்தீங்கன்னா, அங்க வரக்கூடிய கலைஞர்களும், கம்பெனியோடைய ஆசிரியர் நிர்வாகி தான் உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசி, இப்ப நம்ம ஒரு திருவிழா பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த திருவிழாக்கு எவ்வளவு செலவு பண்றோம்? வான வேடிக்கை, அதாவது கருகி புகையா, குப்பையா மாறுற ஒரு வான வேடிக்கைக்கு அவ்ளோ செலவு பண்றோம். ஒரு அன்னதானம், ஒரு ஊருக்கே அன்னதானம் போடுறோம். ஆனா சில ஊர்ல நாடகக்காருக்கு சாப்பாடு சாப்பாடு போட்டத கூட ஒரு மாதிரியா சொல்லி காமிச்சுறாங்க. நான் எல்லா ஊரையும் சொல்ல வரல. 100க்கு 10% சில ஊர் அந்த மாரி இருக்காங்க. வந்தீங்கல்ல, சோறு போட்டோம்ல, துன்னீங்கல்ல, கம்முனு போங்கன்ற மாரிலாம் பேசிர்றாங்க. அது ரொம்ப மனசு வருத்தமாயிடுது நாடகக்காருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எந்த கம்பெனியும் ஊருக்குள்ள போகல. அதாவது காலங்காலமா எங்க ஊருக்கு வர ஆட்டக்காரனை இப்படி கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் நாடக மன்றங்களை அவ்வளோ சிறப்பா கவனிக்கிற ஊர் நிறைய இருக்கு. இன்னைக்கும் அப்படிதாம்மா, எங்க ஊர்ல தாம்மா சாப்பாடு நாங்க செஞ்சுதாம்மா போடுவோம், ஹோட்டல் சாப்பாடுலாம் இல்லம்மா அப்படின்னு பெருமையா சொல்ற ஊர் எவ்வளவு தெரியுமா இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம். அப்படி இருக்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலையால இயற்கையின் சீற்றத்தினால ஒரு நாடகம் நடத்த முடியாம போச்சுன்னா அந்த கலைஞர்களை வெறும் வயிறோட, வயிறு எரிஞ்சு எந்த பணமும் குடுக்காம தயவு செய்து அனுப்பாதீங்க. நம்ம எதுக்காக திருவிழா பண்றோம்? நம்ம ஊரு நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் செல்வ செழிப்போட, நல்ல நோயற்ற வாழ்வும், குறைவற்ற செல்வமா வாழணும் அப்படின்னு தான் நம்ம ஒரு திருவிழா பண்றோம். ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், நம்ம கூட தான் ஒரு வேலைக்கு போறோம். வேலை இல்லன்னு சொன்னா நம்ம அங்க காசா கேட்கிறோம் அப்படின்னு. நம்ம தினந்தோறும் செய்யற வேலை வேற. இது ஒரு கலைத்தொழில். 4 மாசம் தான் இதோட பொழப்பு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. இந்த 4 மாசத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்காக தான் ஆண்டுதோறும் ஒரு ஆண் ஒரு பெண்ணா தன்னை மாத்திக்கிறதுக்கு அவ்வளவு நீளமான ஒரு முடி. என்னுடைய முடியே பாத்தீங்கன்னா எனக்கே இவ்வளவுதான் இருக்கு. ஆனா எங்க நாடகக்காரர்ல இவ்வளவு நீட்டி இருக்கும். அவங்கள பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கும். அந்த அளவுக்கு முடிய அவ்வளவு நீளமா வளர்க்கக்கூடிய எங்க நாடகக்காரங்க எதுக்காக செய்றாங்க? இந்த 4 மாசம் பொழைப்புக்காக தான். ஒரு கலைஞர் கலையோட பிழைப்புக்காக நம்ம ஊருக்கு வராங்கன்னும் போது அவங்கள வயிறு எரிய வச்சு வெறும் வயித்தோட அனுப்பாதீங்க. அவங்களுக்கு என்னமோ பார்த்து குடுத்து அனுப்புங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிளஸ் மைனஸ் தினம்தோறும் சந்திக்கிறோம். யூடியூப் பார்க்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட என்னுடைய சகோதரர்கள், நீங்க நம்ம ஊருக்கு வரக்கூடிய கலைஞர்களை எப்படி பார்த்துப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதே போல உங்க அக்கம் பக்கத்து ஊர், நீங்க ஒரு ஊருக்கு நாடகம் பார்க்க போறீங்க, அந்த ஊர்ல இந்த மாதிரி கலைஞர்களுக்கு மதிப்பு இல்லாம இருக்கு, அவங்கள வெறும் வயித்தோட அனுப்புறாங்க, காசு கொடுத்து அனுப்பாம அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். கண்டிப்பா சொல்வீங்கன்னு நம்புறேன். நெறைய பேசிட்டே போலாம். அவ்ளோ ஆதங்கமா இருக்கு. மழை பெஞ்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மழை இல்லன்னா எங்க ஆட்டக்காரங்க ஆடுறாங்க. மழை பெஞ்சா நான் தான் ஆட்டம் ஆடுற மாரி பேசி, பேசி தொண்ட போயிடுது. அந்த மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் எங்களுடைய கஷ்டத்த புரிஞ்சுக்கோங்க. உங்களெல்லாம் நம்பி தான் எல்லா கிராமத்தையும் நம்பி தான் நாடக கலைஞர்கள், நாடக கலை பிழைப்பு நடத்திட்டு இருக்கோம். அதனால கலைஞர்களுக்கு ஒட்டு மொத்தமா அள்ளி நீங்க குடுக்க வேணாம். கொஞ்சோண்டு கிள்ளி கொஞ்சம் குடுங்க. அது போதும் எங்களுடைய கலைஞர்களுக்கு. நைட் கண் முழிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, மழையில நனையிறாங்க. ஒரு சில ஊர்கள்ல வந்து நாடகக்காரங்களுக்கு அந்த மழையில நனைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு இடம் கூட குடுக்க மாட்றாங்க பாருங்க. அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். சொல்லக்கூடாது. இந்த வந்து கம்பேர் பண்ணக்கூடாது தான். ஒரு மழையில வந்து வாயில்லா ஜீவன்கள் நம்ம வீட்டாண்ட வந்து நின்னாலும் கூட, ஐயோ! அது மழையில நனையுதே கொஞ்சம் உள்ள வரட்டும்னு கேட்ட திறந்து விடுவோம், உள்ள வரும்.
ஆனா நாடகக்காரங்களுக்கு சில ஊர்ல மழையில அவங்க எங்கன்னா உட்காந்துக்கிட்டோம், வேன்லனா உட்காரட்டும், எங்கன்னா இருக்கட்டும் சொல்லி அவங்கவங்க அவங்க வீட்டுக்குள்ள போயிருவாங்க. நாடகக்கார் யார் வீட்டாண்ட போய் நிக்க முடியும்? அந்த மாதிரி போய் நின்னாலும் அது தப்பாயிரும். புக் பண்ண நீங்க தான் இந்த இடத்துல போங்க, மழை பெய்யுது, இந்த ஸ்கூல் விட்டுருக்கேன் பாருங்க, இந்த கோயில் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல போய் தங்கிக்கோங்கன்னு சொல்லி விடணும். அந்த ஒரு மனிதாபிமானமே இல்லாம கலைஞர்கள் நினைக்கிறாங்க, உட்கார கூட இடம் இல்ல, அவங்க பேக் தூக்கணும், பெட்டி மருந்தங்க நினையக்கூடாதுன்னு தூக்கணும். அந்த கஷ்டத்திலயும் கலைஞர்களை கஷ்டப்படுற ஊரு. இனிமே அப்படி செய்யாதீங்க. உங்கள் திருப்பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.